வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்க வாட்டர்மெலன் ஸ்டார். அப்புறம் வந்து அமித் சார் வந்திருக்காரு. அவர் வந்து வயக்காட்டு பக்கமா வந்திருக்காரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து பண்ண போறோம். அதாவது அது என்ன படம் சார்? கர்ணன் படத்துல இருந்து இந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம் வந்து அந்த சீனை வந்து நாங்க பண்ண போறோம். சார் நான் பாட்டு பாட்டுங்களா? அப்படியா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் நாசமா போனது. ஐயோ விட்டுருங்க ஊந்து சாப்பிட்டோம் விட்டுருங்க. கண்ணா சிவாஜி உயிரோட இருந்தா செருப்பால வச்சிருப்பாரு. நல்ல வேலை செத்துட்டு. இப்படிதான் சார் உங்க பேரை கத்துக்கிறீங்க நீங்க. அவரு காமெடிக்காக சொல்றாரு சார். நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போங்க சார். சார் நில்லுங்க சார், நில்லுங்க. கொலா போட்டு செஞ்சுட்டாங்க. இது இந்த கொலால செய்வாங்கல்ல, கொலா போட்டு அந்த மாதிரி. என்ன சார் இது? வேற மாதிரி நிக்குது சார். தொங்கிருச்சு சார். இருங்க போய் நான் மூங்கில் கொம்பு நட்டு வைக்கிறேன். மூங்கில கோபம் இல்ல. நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, அப்படியே தண்ணி வரும், தண்ணி குடிச்சு மூஞ்சி கழிச்சு அப்படியே குடிச்சுக்கோ இல்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. நைஸ் சார், சூப்பரா. தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ. நல்ல பாம்பு மாதிரி நட்டு. ஜாயிண்ட் மெயினான ஜாயிண்ட் மேடம். இந்த ஜாயிண்ட்ல வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெயின் போகும் பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகுது பாருங்க. போத 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 அப்படியா போதா மேடம், போதா மேடம், போத மேடம். மேடம் இவரை வந்து இந்த குற்றாலத்துல ஆயில்லாம் மசாஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து கூட்டினு போயிட்டு இவரை பிசியோதெரபின்னு நம்ப வச்சுட்டுக்கிறாங்க ஆள் மனசுல. மேடம் மேடம் இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியான பேச்சா மேடம்? இதெல்லாம் அவரு கிண்டல் பண்ணா ஏன் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க? விடுங்க. நீங்க என்ன பேசுனா நான் தான் மேடம் எடுத்துக்க முடியும். இப்போ உங்களை காரி துப்புனா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா மேடம்? நீ எவ்வளவு காரி துப்புனாலும் கம்மன் தான் இருப்ப. அவரு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா பேசுறாரு மேடம். நான் வந்து நீட் எக்ஸாம் போய் எழுதி பாஸ் அங்க பாருங்க மேடம். நீட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிருக்கேன் மேடம். இப்பவே தெரியுதா இந்த ஆளு டுபாகூர் டாக்டர்னு? பிசியோதெரபிக்கு யாராவது வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்களா? இருந்ததுமா. இப்ப வந்து முதல்ல இந்த ஆளு காலத்துல அந்த நீட்டே கிடையாது. இல்லம்மா இப்ப எல்லாத்துக்குமே இருக்குமா? இப்ப பாருங்க எல்லாத்துக்குமே இருக்குமா மேடம்? எல்லாத்துக்குமே இருக்கு மேடம். இருக்கா இல்லையா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். எல்லாத்துக்கும் இருக்குல்ல? இருங்க மேடம். மேடம் இது ரொம்ப பழைய பீஸ். இது எழுதும் போதெல்லாம் நீட்டே வரல. இல்ல மேடம், இருந்தது மேடம். நான் இருக்கும் போது இருந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தது மேடம். போடா இந்த கம்பி கட்டுறக்கு அதெல்லாம் கட்டினே கிடையாது இவங்க கிட்ட. அந்த காலில் நம்பி விட்டுருக்கோம். இல்ல மேடம், இல்ல மேடம். நான் என் பிசியோதெரபில இந்த தாடியில போயிடும் மேடம். ஃப்ளவரே, பெண் ஃப்ளவரே, நீ தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய், கூந்தலில் நான் மடியேந்த வேண்டும் மதனா மதனா மதனா. பூசைக்கும் ஓசைக்கும் நான் வேண்டும் மின்சார கண்ணா. தாம் தகிர்தோம் தீம் தகிர்தோம் தமிழக மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா வந்து இந்த புதுப்பேட்டைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலேருந்து அந்த சீனை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாமா? என்ன கதவுல சத்தம் வருது? என்ன ஊட்டலையா? தொண்டையில ஆபரேஷன். எச்சத்து போற தொண்டையில ஆபரேஷன். தொண்டையில ஆபரேஷன். மூஞ்சில எச்சத்து போற தொண்டையில ஆபரேஷன். மூஞ்சில எச்சத்து போற பேசு. தொண்டையில ஆபரேஷன்.
ஆஹா ஓஹோ ஹோட்டலுக்காக நான் மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க உண்டியல் மாதிரி இருக்குது பாருங்க. சார் பேண்ட தூக்கி விடுங்க, உண்டியல் மாதிரி இருக்குது. நல்லா குழந்தைங்க துட்டு சேர்த்து வைக்கிற உண்டியல் மாதிரியே வச்சுக்கிட்டு. நீ வாயை மூடு. எங்க சாருக்கு கலக்க மூட்டி விடாது, நீ வாயை மூடு. கலக்க மூட்டி என்ன சார்? என் ஃப்ரெண்டு தர்பீஸ் டாக்டர் தெரியும்ல, குழந்தைங்க சேர்த்து வைக்கிற உண்டி மாதிரியே வச்சுக்கிறீங்க. நல்லா இந்த அதை அப்படியே உதறி ஊத்துரு. போதும், துவைச்சது போதும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சிவாஜி சாரோட அந்த கட்ட மூமெண்ட் டைலாக் பேச போகிறேன். எல்லாம் பாருங்க. யோ நீ ஸ்டாச்சு பேசக்கூடாதியா, கம்மன் இல்லையா? இல்லை இந்த ஒரு டைலாக் மட்டும் பேசிக்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாது, வெய்மா. நீ அண்ணா அண்ணா தூங்கக்கூடாதுண்ணே. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் பேசி இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சரி பண்ணுறாங்க. தூங்காதானே, படிக்கணுண்ணே எக்ஸாமுக்கு. சரியா? அதனால தான் உங்கள் மௌன விதத்துக்காக பொம்மை குத்துக்கிறாங்க. தூங்காதானே. தானே புதுசாக அந்த 4 பேரும் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட உஷாராரு. தூங்காதானே. நம்ம தான் டார்கெட் பண்ணுவாங்க. சரியா? பார்த்து இருந்துக்கோ. உன்னை ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரேன்னா. சார் நீங்கள் 2 பேரும் ஒரு பாட்டு பாடுங்களேன், நல்லா இருக்கும். ஓகே மேடம். ரெடி ரெடி. மட்டும் நானே உசுர கூட தார என் தர்பீஸ் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். நண்பன் போட்ட சோறு எல்லாத்தையும் பிடிங்கி தின்னுவான் பாரு. கற்ப கூட நட்பு போல என்னவே. நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணீங்களே, நல்லா இருக்கும். ஓகே மேடம். ஒருத்தருக்கு எதிர திருப்பிட்ட போற கண்ணத்தை காட்டு. அண்ணா அண்ணா அண்ணா, ஏதாவது வயிற்று பிரச்சனை அர்ஜென்ட்டாக இருந்தால் பாத்ரூம் போனேன். இங்கேயே வெளியில் முக்காதானே சொன்னா கேளு. அம்மா நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேம்மா. நான் இந்த வேஷம் போட்டிருக்கேன்னு பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லை அசியசியமாக கேட்டு விட்ருவோம். அப்படி போமா. இதோ தான் பேசிட்டியே. மதுரைக்காரன் ஒரே ஊருக்காரன்னு பார்க்குற உன்னை இல்லை கொம்பு எடுத்து விட்டு ஆட்டுருவேன் வாயிலேயே. வினோத் அண்ணா இங்க பாருங்க, திவாகர் அண்ணா வந்து முக்கினுங்கிறாரு. அதாவது வயிறு சரிதான் சொன்னாமா, அதான் ராஜா கம்பீரத்தோட இருக்கு. அண்ணே அண்ணே முக்குறீங்கண்ணா பாத்ரூம் போங்கண்ணே. இங்க லேடிஸ்லாம் இருக்காங்கண்ணே வாசல்ல. என்ன பொறுமையா பண்ண என்ன கதவுல சத்தம் வருது? என்னக்கு என்ன இல்லையா? ஆம்பளை வயசுல பேசி பாத்து பாத்து நாய் பார்த்தா தோர்த்தோம், நாய் பார்த்தா தோர்த்தோம், தோர்த்தோம் 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 தகிரத்தை தோர்த்தோம், நாய் பார்த்தா தோர்த்தோம் தோர்த்தோம் கடிகம் கடிகம் அதானே சாச்சு குத்துறாங்க. சரியா? என்னோ பேசிட்டு ஒண்ணு மட்டும் கத்து வச்சுட்டு தூக்காதுல தூக்காதுல கதவை கத்து வச்சுக்கிறான் பண்ணுவாங்க. சரியா? பார்த்து இருந்துக்கோ. உன்னை ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரேன்னா தூங்கி தொலையாத. அதெல்லாம் பின்னாடி ஒதுச்சி இருக்கிறான்டா. போதும், துவைச்சது போதும். பாத்ரூம் போங்கண்ணே. இங்க லேடிஸ்லாம் இருக்காங்கண்ணே வாசல்ல. யார வார்த்தை பேசலாம்ல பை?
நான் என் பிசியோதெரப்பில இந்த தாடியில போயிட முடியும். நல்ல பாம்பு மாதிரி நட்டு கட் பண்ணீங்க சார்.